நமக்கு கொடுக்க தேவன் என்ன கொடுக்க விரும்புறாருன்னா இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இந்த இளைப்பாறுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால் நமக்கு வரப்போகிற நித்திய மீட்பை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? வரப்போகிற நித்திய மீட்பு, ரெஸ்ட் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து படிப்போம் சீக்கிரமா. பின்னாடி உங்களுக்கு நிறைய காரியங்களை இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்தார். ஓய்வு, ரெஸ்ட்னா ஓய்வு. அல்லேலூயா. பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். தேவன் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அந்த வெளுங்கின்மையும் வெறுமையான பூமியை ஆண்டவர் திரும்ப என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் சரி பண்றார். என்ன பண்றாரு? சரி பண்றார். என்ன பண்ணாரு? முதல் நாள்ல வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பூமியில இருந்த தண்ணீரை பிரித்தார். பாதி தண்ணி பூமியில இருந்தது, மீதி தண்ணி எங்க போயிருச்சு? வானத்துக்கு போயிருச்சு. அப்புறம் ஆண்டவர் என்ன உண்டாரு? சூரியனும் சந்திரனையும் உண்டாக்கினார். அதுக்கப்புறம் தேவன் என்ன உண்டாக்கினார்? மரம் செடி கொடிகளை உண்டாக்கினார். அதன் பிறகு தேவன் மச்சங்களை உருவாக்கினார். அதன் பிறகு மிருகங்களை உருவாக்கினார். 6வது நாள் தேவன் யாரை உருவாக்கினார்? மனுஷனை உருவாக்கி, ஆண்டவர் அந்த வசனத்தை கடைசியா 1:31 வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6 நாள்ல தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்தார். தேவன் சிருஷ்டித்த எல்லாத்தையும் பார்த்தார். பார்க்கும் பொழுது எல்லாம் எப்படி இருந்ததுன்னா நன்றாய் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, மிகவும் நன்றாய் இருந்தது. அல்லேலூயா. மிகவும் நன்றாய் இருந்தது என்று ஆண்டவர் கண்டவுடனே ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது ரெஸ்ட்னா என்ன? புரிஞ்சா? எல்லாம் ஆண்டவர் கரெக்டா பண்ணிட்டார். எல்லாத்தையும் பார்க்கிறார் ஆண்டவர். தான் உண்டாக்கின சூரியன் சந்திரனை பார்க்கிறார், மரம் செடி கொடிகளை பார்க்கிறார், புல் பூண்டுகளை பார்க்கிறார், தண்ணீர்ல இருக்கிற மச்சங்களை, மீன்கள் எல்லாம் பார்க்கிறார், மிருகங்களை பார்க்கிறார். தன் சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷனை எல்லாத்தையும் பார்த்த பிறகு ஆண்டவருக்கு ஒரு திருப்தி. ஆண்டவருக்கு என்னது? திருப்தி. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். சந்தோஷமானவனை இப்ப ஆண்டவர் எங்க போறாரு? 7வது வசனம் சொல்லுது, அவர் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் எல்லாம் முடிச்சு டயர்டாகி ஓய்ல. அப்படின்னா ஆண்டவர் ஓய்ந்திருந்தார்னா எல்லாவற்றையும் பார்த்து இனி நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் இல்ல, எல்லாம் செய்து முடித்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் ஓய்வெடுத்தார். அல்லேலூயா. ஆமென். இதுக்கு பேர் தான் என்னது? ஓய்வு. அல்லேலூயா. ஆமென். பைபிள் சிலுவை இயேசு 7 வார்த்தையை பேசினார். அதுல 7வது வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தை? பாருங்க, இந்த 2வது வசனத்தை வாசி. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின எல்லா கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. 7ஆம் நாளிலே எல்லாம் முடித்த பிறகு ஓய்ந்திருந்தார். சிருஷ்டிப்பு. என்னது? சிருஷ்டிப்பு. எல்லாத்தையும் 6 நாள்ல தேவன் என்ன செஞ்சார்? உருவாக்கினார். ஆமென். கரெக்டானே? சிலுவையில இயேசு எல்லாத்தையும் செய்து முடித்த பிறகு கடைசியா சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிந்தது. ஆதியிலே தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்து ஓய்ந்தார். இங்க இயேசு சிலுவையில எல்லாம் செய்து முடித்து ஓய்ந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, பிதாவே உம்முடைய கரத்துல ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவுடைய கரத்துல என்ன செஞ்சார்? ஆவியை ஒப்பு கொடுத்தார். 7வது வார்த்தை. ஆமென். இங்க 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அங்க 7வது வார்த்தையா கர்த்தர் என்ன பேசினாரு? எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படின்னா இயேசு இந்த உலகத்துல எதற்காக வந்தாரோ, என்ன செய்ய வந்தாரோ எல்லாத்தையும் நான் கரெக்டா என்ன செஞ்சிட்டேன்? செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்குள்ள போயிட்டாரு. இங்க தேவன் எல்லாம் செய்து முடித்து எங்க போனாரு? ஓய்வுக்குள்ள போனார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தேவன் மனிதனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க தேவன் இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 11:28 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 28:29. மத்தேயு 11:28-29 சீக்கிரமா எடுக்கணும் வசனத்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். இங்க இளைப்பாறுதல் எதற்கு? ஆத்துமாவுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இளைப்பாறுதலா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெஸ்ட்ல இருக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஆமென். நம்முடைய இருதயம் இன்னைக்கு ரெஸ்ட்ல இருக்கா?
நீங்க நிறைய பேர் சதா ரெஸ்ட்னா என்னன்னு கேட்டேன் உங்கள்கிட்ட. ரெஸ்ட்னா என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ரெஸ்ட். ஆமே. என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, எவ்வளவு தேவைகள் இருக்கு, எவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கு, ஆனா எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ரெஸ்ட். அல்லேலூயா. ஆமென். என் முன்னாடி பெரிய பண தேவை இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன்? எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ரெஸ்ட். இது பேர் என்னது? ரெஸ்ட். அல்லேலூயா. ரெஸ்ட்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க மோரியா மலைக்கு கூட்டிக் கொண்டு போகும் பொழுது போகிற வழியில ஈசாக்கு கேட்கிறார், தகப்பனே எல்லாம் இருக்கிறது, பலி எங்கே என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்யப்படும்? எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். அப்படின்னா ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னன்னா, நான் கர்த்தரை நம்புறேன், அவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெகோவா ஜைரா இஸ் மை ப்ரொவைடர். அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர். அப்படின்னா நான் என்ன செய்றேன்? என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சு நான் அமைதியா இருக்கிறேன், இளைப்பாறிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இளைப்பாறுதல்னா ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். ஆண்டவர் மேல என்ன விசுவாசம்னா ஆண்டவர் செய்து முடித்த காரியங்கள் மேல் வைக்கிற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தின் மேல் வைக்கிற விசுவாசம். ஆமென். இயேசு சொன்னார் சிலுவையில எல்லாம் முடிந்தது. என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது. அப்படின்னா ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு தேவையான, ஒரு மனிதனுடைய நித்திய ஜீவனுக்கு தேவையான, ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தேவையான, ஒரு மனிதனுடைய மரணத்தை வெற்றி கொள்வதற்கு தேவையான எல்லா காரியத்தையும் நான் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. அதுதான் இளைப்பாறுதல். அதனால தான் மத்தேயு 11:28-29 நம்ம வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது 7வது மாதம், ஜூலை மாதம் இல்லையா? ஆண்டவர் எப்போ ஓய்ந்திருந்தார்? 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். சிலர் நான் இந்த 7ஆம் நாளை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திரும்ப செய்திக்குள்ள வரேன். இந்த 7ஆம் நாளை குறித்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது ஓய்வு நாள் அப்படின்றாங்க. என்ன நாள்? ஓய்வு நாள். 7ஆம் நாள் எப்போனா சனிக்கிழமை. ஓய்வு நாள் என்ன? சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள். நம்ம ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு. முதல் நாளே நமக்கு என்னது? லீவு. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து 7வது நாள் எப்போ வருது? சனிக்கிழமை. யூதர்களுடைய வழக்கத்தின்படி அவர்கள் சபத் எப்போ தொடங்கும் அப்படின்னா, சபத் அப்படின்னா ஓய்வுன்னு அர்த்தம். சாபத்னா என்னது? ஓய்வுன்னு அர்த்தம். சாபத் எப்போ தொடங்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கும் முடியும். ஏன் அப்படின்னா யூதர்களுடைய முறைமையின்படி நமக்கு காலையில் 6 மணிக்கு நாள் தொடங்குற மாதிரி இல்ல. அவருடைய நாள் எப்போ தொடங்கும்னா மாலை 6 மணிக்கு தொடங்கும். எத்தனை மணிக்கு தொடங்கும்? மாலை 6 மணிக்கு தொடங்கும். மாலை 6 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் தான் அவங்களுக்கு 24 மணி நேரம். அப்போ ஒரு சபத், ஒரு ஓய்வு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். அல்லேலூயா. அப்போ தேவன் இதை கட்டளையா எப்ப கொடுக்கிறார் அப்படின்னா யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதை கட்டளையாக கொடுக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. பாரு 6 நாளும் நீ 8ல இருந்து வாசிங்க. பாருங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்யலாம், உன் கிரியை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது நீயானாலும், உன் குமாரனானாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரி ஆனாலும், அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே பாருங்க வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஓய்வு நாள் கட்டளை எப்போ வருதுன்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன வருது? கட்டளையே வருது. ஆபிரகாமுக்கு அந்த கட்டளை இல்ல, யாக்கோபுக்கு அந்த கட்டளை இல்ல, ஈசாக்குக்கு அந்த கட்டளை இல்ல, யோசேப்புக்கு அந்த கட்டளை இருக்குல்ல. எப்போ இந்த கட்டளையாய் கொடுக்கப்படுகிறது என்றால் எப்போ இஸ்ரவேல் ஒரு தேசமாய் மாறுகிறதோ ஒரு கட்டளையா என்ன செய்யப்படுறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். அது வரைக்கும் ஜனங்க எப்படி ஆராதித்தாங்க? அவர்கள் நினைத்தபொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதித்தார்கள். இப்போ ஆண்டவர் ஆராதிக்கவங்க எப்ப வரணும்? 7வது நாள்ல வரணும். ஏன் 7வது நாள் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா 7வது நாள்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் முக்கியமல்ல, நாள் முக்கியமல்ல, நமக்கு ஓய்வு முக்கியம். அல்லேலூயா.
ஆமென். 7ஆம் நாள் முக்கியம் அல்ல, 7ஆம் நாள்ல ஓய்ந்திருப்பது முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் 7ஆம் நாள் என்ன சொல்றாரு? இந்த நாள் ஓய்வு நாள் உனக்கு. உன் உடம்புக்கு ரெஸ்ட், உன் ஆத்மாவுக்கு ரெஸ்ட். அன்னைக்கு நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா நீ என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு உலகத்துல எல்லாம் 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆமென். ஒரு நாள் கூட அவங்க என்ன எடுக்கிறது? ஓய்வு எடுப்பதில்லை. ஒரு நாள் கூட அவங்க அமைதியா படுத்து இளைப்பாறுவது இல்லை. ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் ஏன் கொடுக்கிறாருன்னா, ஓய்வு நாள் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. ஓய்வு நாள் யாருக்காக? மனுஷனுக்காக. இது கடவுளுக்காக தேவையில்லை. யாருக்காக கொடுக்கப்பட்டது? மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. ஏன் இதை கட்டளையா ஏன் கொடுத்தார் அப்படின்னா, பெரிய கூட்டம் இல்லையா? அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அவங்களுக்கு கட்டளையா இருந்தாதான் என்ன செய்வாங்க? செய்வாங்க. சட்டமா இருந்தாதான் செய்வாங்க. அதனால 7வது நாள் அவங்க யாரை போய் ஆராதிக்கணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த 7வது நாள் கர்த்தரை ஆராதிப்பதில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, 7 நாள் 6 நாள் வேலை செய்கிற ஒரு மனிதன் ஒரு நாள் இளைப்பாற வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இளைப்பாற வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் 7 நாள் வேலை செய்றீங்க? நிறைய பேர் 7 நாளும் வேலை செய்யறோம். நமக்கு என்ன ஓய்வே இல்லை, ஓடிட்டே இருக்கிறோம். 7வது நாள் தான் நிறைய வேலையை வச்சிருப்போம். 7வது நாள் எதுக்கு தெரியுமா? நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும், வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டு தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். உங்க உடலுக்கு என்ன வேணும்? ரெஸ்ட் தேவை. 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கிறவன் அவனுடைய சரீரத்துக்கு ஓய்வு இல்லாம சீக்கிரமா போய் சேர்ந்துருவான். என்ன ஆயிருவான்? சீக்கிரமா போய் சேர்ந்துருவான். இந்த உடம்புக்கு என்ன தேவை? ரெஸ்ட் தேவை. அதே போல பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதே மாதிரி 7 வருஷம், 7வது வருஷம் யூபிலி ஆண்டு. என்ன ஆண்டு? யூபிலி ஆண்டு. 7 வருஷத்துல யூபிலி அப்படிங்கிற ஒரு ஆண்டு வரும். அந்த ஆண்டுல என்ன செய்யக்கூடாதுன்னா, நிலத்தை கூட என்ன செய்யக்கூடாது? அவங்க விதைக்க கூடாது. விதைப்பும் மறுப்பும் இருக்கக்கூடாது. 6 வருஷம் என்ன செய்யலாம்? விதைக்கலாம். 6 வருஷம் அவங்க எல்லா நிலத்தை நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். 7வது வருஷம் என்ன பண்ணணும்னா, அந்த நிலத்தை அப்படியே விட்டுறணும். என்ன செய்யணும்? நிலத்தை அப்படியே விட்டுறணும். ஏன் நிலத்தை அப்படியே விடணும் அப்படின்னா, 7வது வருஷம் அந்த நிலத்தை அப்படியே விடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மண்ணெல்லாம் திரும்ப புத்துயிர் பெறுகிறது. என்ன பெறுகிறது? புத்துயிர். ரீஜுவனேஷன். என்ன நடக்குது? ரீஜுவனேஷன் அப்படின்னா திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உயிரணுக்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படி கிடையாது. விவசாயிகள் 24 அவங்க எத்தனை வருஷம் இருக்குதோ அத்தனை வருஷம் என்ன செய்யறாங்க? அதை உழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. இப்படி செஞ்சதுனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். எங்க போனாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். ஏன் சிறைப்பட்டு போனார்கள்? கர்த்தருடைய கட்டளை அவங்க என்ன செய்யல? கீழ்ப்படியில. கர்த்தருடைய கற்பனைக்கு அவங்க செவி கொடுக்கல. அதனால தேவன் அந்த இடத்துக்கு ஒரு ஓய்வு தேவை என்பதற்காக இவங்களை கொண்டு போய் 70 வருஷம் எங்க போட்டாரு? சிறையிருப்புக்குள்ள போட்டார். பாருங்க, நம்ம கர்த்தரை ஆராதிப்பது ரொம்ப முக்கியம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறதுனா, இளைப்பாறுதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஏன் ஆராதனையை கொண்டு வந்தார்? ஏன் ஆராதனை முறைமையை கொண்டு வந்தார்னா, நமக்காக தான் கொண்டு வந்தார். யாருக்காக? நமக்காக. இன்னைக்கு வாங்க, சபைக்கு எத்தனை பேர் வரல? ஏன் வரல? வேலை. என்னது? வேலை. குடும்பத்தில் என்னது? ஃபங்க்ஷன். அப்புறம் என்னது? ஏதோ ஒரு பிரச்சனை. ஆலயத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகிறது. உங்க ஆத்துமாக்களுக்கு என்ன உண்டாகிறது? இளைப்பாறுதல். பாருங்க, நீங்க ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தரை நல்லா துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய சத்தத்தை வசனத்தை கேட்டுட்டு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி நீங்க போகும் பொழுது அந்த 6 நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கா இல்லையா? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆலயத்துக்கு வராம நம்ம உலக வேலையை செஞ்சு உலகத்தோடு ஓடி 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 உலக காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுதுன்னா, வருத்தமும் சஞ்சலமும் தான் மீதியாக. நம்ம ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கிறது இல்ல? இளைப்பாறுதல் கிடைக்கிறது இல்ல, ரெஸ்ட் கிடைக்கிறது இல்ல. நிறைய பேர் கேட்பாங்க, ஆலயத்துக்கு போன என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணும் கிடைக்கல. உனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சது. உன் ஆத்மா அமர்ந்திருந்தது. உன் ஆத்மாவுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைத்தது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறோம்? கோபத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுறோம், எரிச்சல்லையே வாழ்க்கையை ஓட்டுறோம். கொஞ்சம் கூட நமக்கு அமைதல் இல்ல. அட்லீஸ்ட் ஆலயத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு அமைதல். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றோம். ஆமென். மற்றவர்களோடு நமக்கு என்ன உண்டாகிறது? ஐக்கியம் உண்டாகிறது. தேவனோடு நமக்கு ஐக்கியம் உண்டாகிறது. பிதாவோடு நமக்கு ஐக்கியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நமக்கு என்ன உண்டாகுது? ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அதாவது இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இப்போ 7ஆம் நாள் தானே பிரதர் கர்த்தரை தொழுது கொள்ளணும். நம்ம ஏன் பிரதர் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தொழுது கொள்றோம்? அல்லது 7ஆம் நாள் இல்லைன்னா மற்ற நாட்கள்ல நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. ஆமென். இது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அவங்க இன்னைக்கும் இஸ்ரவேல்ல சனிக்கிழமை என்னது? லீவ். சனிக்கிழமையில என்ன நாள்? லீவ். சனிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு தொடங்கிறோம்?
ஆமா, நம்மள மாதிரி 12 மணி நேரம் லீவ் கிடையாது, 24 மணி நேரம் லீவ். அவங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. என்ன செய்வாங்க? 6 மணிக்கு போய் முடிச்சிருவாங்க. போய் சாபத் அவங்க வேத புத்தகங்களை வாசிப்பாங்க, நியாயப்பிரமாண புத்தகங்களை வாசிப்பாங்க, தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான சாபத்துக்குன்னு ஒரு ஃபுட் ஸ்பெஷலா என்ன செய்வாங்க? தயார் செய்து அதை நல்லா சாப்பிட்டு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அமைதியா இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். அதனாலதான் இஸ்ரேல்ல இன்னைக்கும் அதிகமா நோபல் பரிசு பெற்ற ஆட்கள் யார் தெரியுமா? ஜூவிஷ் பீப்புள். யாரு? யூதர்கள். உலக பணக்காரர்கள் முதலிடத்தில் இருக்கிறவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள். அறிவாளிகள் யார் தெரியுமா? யூதர்கள். இவங்கெல்லாம் யாரு? யூதர்கள் யார் தெரியுமா? கர்த்தருடைய கட்டளையை பெற்ற ஆபிரகாமின் சந்ததியார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய கார் கம்பெனி எல்லாம் யார் தெரியுமா? ஜூவிஷ். உங்களுக்கு தெரியாது, அவங்க எல்லாம் யாரு? யூதர்கள். ஆமென். ஏன் அப்படின்னா அவங்க அந்த கட்டளை என்ன செஞ்சாங்க? பின்பற்றினாங்க. அந்த கற்பனைகளுக்கு அவங்க செவி கொடுத்தாங்க. இன்னைக்கு ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறவன் யார் தெரியுமா? கிறிஸ்தவன். ஏன் தெரியுமா? அவன் ஆலயத்தையே மதிக்க மாட்டான். கர்த்தரை அவன் நினைக்கிறதே இல்ல. வேதத்தை அந்நிய காரியமா என்ன செய்யறான்? நினைக்கிறான். அதனால அவனுடைய ஆத்மால அவனுக்கு என்ன இல்ல? இளைப்பாறுதல் இல்லை. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணத்து பின்னாடி ஓடுவீங்க. ஆனா உங்களுக்கு மிஞ்சினதெல்லாம் என்னது? ஓட்ட பாக்கெட். உண்மைதானே? ஆண்டவர் சொல்றார் மல்கியால, நீ ஓடி ஓடி சம்பாரிச்சு எல்லாம் எதுல போட்ட? ஓட்ட பாக்கெட்ல போட்ட காசு. அதை நான் தான் ஊதி போட்டேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஊதி போட்டார். ஏன்னா உனக்கு கர்த்தரை ஆராதிக்க கூட உனக்கு என்ன இல்ல? நேரம் இல்ல. தேவனை தொழுது கொள்ள உனக்கு என்ன இல்ல? நேரம் இல்ல. நீ என்னுடைய பிள்ளையா இருந்தும் என் பிள்ளை மாதிரியே நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? நடக்க மாட்டேன். அதனால உன் ஆத்மாவுக்கு என்ன இல்ல? இளைப்பாறுதல் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையா இளைப்பாறுதலோடு இருக்கிற பிரதர்னு சொல்ல முடியும்? ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம என்ன செஞ்சிருக்குது? ஆத்மாவுல என்ன இளைப்பாறுதல்? இயேசு சொன்னார் எல்லாம் முடிந்தது, ஓய்வு கொடுத்துட்டேன் உனக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பிசாசுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? நம்முடைய இளைப்பாறுதலை கெடுக்கிறது தான் வேலை. நம்முடைய இளைப்பாறுதலை கெடுக்கிறது தான் அவனுக்கு வேலை. அதனால அவன் பலவிதமான தந்திரங்களை கையாண்டு நம்முடைய இளைப்பாறுதலை எடுத்து போடுகிறான். என்ன செய்கிறான்? இளைப்பாறுதலை எடுத்து போடுகிறான். ஆகையால இந்த ஓய்வு நாள் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க வேண்டும் விரும்புறாரு? ஒரு ஓய்வை கொடுக்கணும் தேவன் விரும்புகிறார். நம்முடைய சரீரத்துக்கு கண்டிப்பா என்ன தேவை? ஓய்வு தேவை. அல்லேலூயா. அப்புறம் இயேசு சொல்றார், உங்க ஆத்துமாக்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? இளைப்பாறுதலை கொடுக்க போகிறேன். ஆத்துமாவுக்கு என்ன தேவை? இளைப்பாறுதல் தேவை. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, நமக்கு வரப்போகிற ஒரு நித்திய இளைப்பாறுதலை குறித்தும் வேதம் இது என்ன செய்கிறது? சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. ஓய்வு நாள் எல்லாம் முடிந்து எல்லாம் தேவன் என்ன செய்திருந்தார்? ஓய்ந்திருந்தார். அதே போலதான் இந்த பூமி எத்தனை வருஷம் இருக்கு போதா? 7000 வருஷம் இருக்கு போகுது. எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 6000 வருஷத்தில் நெருங்கிட்டோம். இந்த 6000 வருஷத்தினுடைய முடிவில் இயேசு வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வேதத்துல இருக்கிறது. இயேசு வந்து என்ன செய்ய போறார்? 1000 வருஷம் இந்த பூமியில அரசாள போகிற 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி இந்த பூமியில என்ன செய்ய போகிறது? உண்டாக போகிறது. அப்ப இந்த 1000 வருஷம் அரசாட்சியில யார் தேவனோட அரசு ஆளுகை செய்வார்கள் அப்படின்னா, சபையில இருக்கிற தேவர், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவோடு கூட என்ன செய்வாங்க? இந்த பூமியில அரசாளுகிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. சபைக்கு 1000 வருட அரசாட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏனோ தானோ ஓடுறவங்களுக்கு அல்ல, தேவ பக்தியோடு தேவனுடைய பிள்ளைகளா ஓடுறவங்களுக்கு இயேசு வந்து 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில அவர் எருசலேமில் இருந்து செய்யும் பொழுது சபைக்கு முக்கியமான ஒரு பங்கு அதிலே இருக்கிறது. அவரோடு நாம் ஆளுகை செய்வோம். பேதுரு சொல்றார், அவரோடு நீங்கள் பாடுகளை அனுபவிப்பீர்களானால் அவரோடு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆளுகையும் செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இளைப்பாறுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால், வரப்போகிற ஒரு இளைப்பாறுதலையும் குறிக்கிறது. அது என்ன இளைப்பாறுதல்? 7,000வது வருஷம், 7,000வது வருஷத்துல இந்த பூமி என்ன இருக்க போகுது? ஓய்ந்திருக்க போகிறது. இந்த பூமி 1000 வருட அரசாட்சியில எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க பார்க்கிற மாதிரி இருக்காது. சிங்கம் கூட பிள்ளை தான் தின்னும். சிங்கம் பிள்ளை தின்னும். சிங்கமும் ஆடும் ஒன்றாய் படுத்திருக்கும். இந்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூமியில வந்த எல்லா சாபமும் நீக்கப்பட்டு தேவன் ஆதியில இந்த பூமி எப்படி இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணாரோ, அதே போல 1000 வருட அரசாட்சி, 1000 வருடங்கள் இந்த பூமியில என்ன இருக்க போகிறது? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமி திரும்ப போகிறது. அல்லேலூயா. அதுல 100 வயசு சென்று மரிக்கிறவன் கூட வாலிபன் எனப்படுவான். வசனம் சுவாசிக்கிறோம். 100 வயசுல ஒரு வேளை ஒருத்தன் சாகுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பேரு? வாலிபன். ஐயோ சின்ன வயசுல செத்துட்டாரு அப்படி 100 வயசுல சாகுறவன சொல்லுவாங்களாமா. ஏன்னா அந்த 1000 வருட அரசாட்சியில மரணம் இருக்காது. அல்லேலூயா. ஆமென். ஜனங்கள் மரணத்தை ஜெயிப்பார்கள். ஆயுசு 900 வருஷம். ஆதாம் வாழ்ந்தார் இல்லையா? அது போல 1000 வருடம் வாழக்கூடிய மனிதர்கள் அங்கே இருப்பார்கள். அல்லேலூயா. அங்கே பஞ்சம் இருக்காது, பட்டினி இருக்காது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எல்லா ஜனங்களும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாரும் வேதம் எருசலேமில் இருக்கிறது என்று எருசலேமுக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள தேவ ஜனங்கள் வருவார்கள்.
இது 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எங்க பிரதர் இங்க கேட்ட தாண்டா எங்க பிரச்சனை யார் பிரதர்? அதுக்கப்புறம் நாங்க வேற மனிதர்கள் பிரதர். உள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமென் அல்லேலூயா தோத்திரம்யா, வெளியில போன வருதையா ஆத்திரம். ஆமென் அல்லேலூயா. பாருங்க, 1000 வருட அரசாட்சியில மனிதர்கள் அப்படி வாழ போகிறார்கள். அதுல ஆளுகை செய்கிறவர்கள் யாருன்னா, இன்னைக்கு இயேசுவோடு பாடை அனுபவிக்கிறவர்கள் ஆளுகை செய்வார்கள். இன்னைக்கு ஒருவேளை உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு பாடுகள் என்று சொல்லும் பொழுது பைபிள் என்ன பாடுகளை குறித்து பேசுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தரித்திரம் அல்ல பாடு, வியாதியோடு பாடல்ல, அல்லது வேற பாடுகள் அல்ல. நீ பாவம் செஞ்சு அநீதி செஞ்சு அக்கிரமம் செஞ்சு அது நிமித்தம் வருகிற பாடுகளை குறித்து இங்கு வேதம் பேசவில்லை. அல்லேலூயா. பாடு என்று சொல்லும் பொழுது ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் குடும்பத்தால் புறக்கணிக்கப்படலாம், அல்லது சுற்றுப்புறத்தார் புறக்கணிக்கப்படலாம், மற்றவர்களால் புறக்கணிக்கப்படலாம். இதைத்தான் பாடு என்று வேதம் சொல்லுகிறதை தவிர, நம்ம தரித்திரத்திலிருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கஷ்டத்தில் இருக்க கர்த்தர் எனக்கு பாடை கொடுத்தாரு, அது ஆண்டவர் கொடுக்கிற பாடு அல்ல, அது உன்னுடைய அறியாமை அல்லது பிசாசு உனக்கு கொடுக்கிற காரியம். அல்லேலூயா. ஆகையால இதை நல்லா புரிந்து கொண்டு சபை என்ன செய்யணும்? உயிர் மீட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அல்லேலூயா. ஓய்வு நாள் யாருக்காக கொடுக்கப்பட்டது? ஓய்வு நாள் என்ற கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. தேவனை எங்கும் தொழுது கொள்ளலாம். அல்லேலூயா. அன்றைக்கு தொழுது கொள்கிறவர்கள் எங்க தான் தொழுது கொள்ளணும்? எருசலேமில் தான் தொழுது கொள்ள வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் எருசலேமிலே பலியிட்டு எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும். இப்ப கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. சமாரியா ஸ்திரீக்கு சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இப்ப நம்ம ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போக வேண்டாம். நமக்காக இயேசு சிலுவையில பலியாகி எல்லாத்தையும் முடித்து விட்டார். ஆமென். இயேசு சொல்றார், இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, இயேசு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனங்களை அழிக்க வரவில்லை, அவைகளை நிறைவேற்ற வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு சிலுவையில செய்து முடித்தது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல், தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல், எல்லாத்தையும் இயேசு செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு இயேசுவை பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலத்திலே நம்ம இருக்கிறோம். நம்ம இப்ப எருசலேமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேணா சுத்தி பார்க்கிறதுக்கு வேணா போலாம். எருசலேம் பரிசுத்த பூமி எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஹோலி டூர்னு எல்லாம் போகாதீங்க, டூர்னு வேணா போங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோலி டூர் போறோம் பிரதர், நம்ம எருசலேமுக்கு போறோம் பிரதர். அது ஹோலி டூர் எல்லாம் கிடையாது. ஆமென். அது என்ன டூர்? நீங்க சுத்தி பார்க்கிறதுக்கு வேணா போகலாம். அங்க இயேசு இப்போ இல்ல. இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு வரப்போகிறார், மேசியாவாக வரப்போகிறார், ராஜாவாக வரப்போகிறார். எங்க வருவார்னா ஒலிவ மலையில திரும்ப இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் மரித்தவர்கள் அவரோடு கூட இறங்கி வருவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட என்ன செய்வோம்? இணைந்து கொள்வோம். அவரோடு இணைந்து எங்க அரசாளுவோம்னா எருசலேமில ஒலிவ மலையில ஆண்டவருடைய ஆலயத்தில், அங்க ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயத்தில் இயேசு ராஜாவாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஆலயத்தில் அவரோடு கூட இருந்து நம் ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியர்களாக, ராஜரீக கூட்டமாக அவரோடு கூட நித்திய காலமே ஆளுகை செய்ய போகிறோம். ஏதோ சும்மா சபையில உட்காந்து கையை தட்டுறன்னு நினைக்காது. நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சும்மா சபைக்கு வந்த நினைக்காது. கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். 1000 வருட அரசாட்சியில ராஜாக்களை ராஜாதி ராஜா கர்த்தர் ஆளும் பொழுது நாம் ராஜாக்களை எல்லா இடத்திலும் ஆளுகை செய்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் வரப்போகிற இளைப்பாறுதல். இந்த 1000 வருட அரசாட்சி பூமிக்கு வரப்போற பெரிய ஒரு இளைப்பாறுதல். ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு? ஒரு பெரிய இளைப்பாறுதல், 1000 வருட இளைப்பாறுதலை என்ன செய்ய போறார்? கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அப்புறம் வாசிங்க, வாசிங்க, சீக்கிரம் எடுங்க. நான் சாத்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பாருங்க, எப்போ உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் என்றால் இயேசுவினுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஆத்துமாக்களுக்கு என்ன உண்டாகிறது? இளைப்பாறுதல் உண்டாகிறது. ஆலயத்தில் என்ன சொல்லுகிறோம்? என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவை குறித்த போதனைகள், இயேசுவை குறித்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்க ஆத்துமாக்களுக்கு என்ன தெரியுமா உண்டாகுது? இளைப்பாறுதல் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆத்துமால என்ன வேணும்? நமக்கு இளைப்பாறுதல் வேணும். ஆத்துமால இளைப்பாறுதல் இல்லன்னா நம்ம அலைந்து திரிகிறவர்களா இருப்போம். என்ன அலைந்து திரிகிறவர்களா இருப்போம். இக்கரைக்கு அக்கறை பச்சன் என்ன செய்வோம்? ஓடிக்கொண்டே இருப்போம். சில நாள் உலகத்தில் இருப்போம், சில நாள் ஆண்டவருக்குள்ள இருப்போம். ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது என்ன நினைப்பீங்க? உலகத்தில் இருக்கும் போது நல்லா இருந்தா நினைப்பீங்க. ஆண்டவரை விட்டு திரும்ப எங்க போவீங்க? உலகத்துக்கு போவீங்க. உலகத்துல போய் என்ன நினைப்பீங்க? ஐயோ சமாதானமே இல்ல, சந்தோஷமே இல்ல, ஐயோ திரும்ப சர்ச்சுக்கே என்ன செய்யலாம் போலான்னு திரும்ப ஓடி வரக்கூடிய ஆட்கள் உண்டு.
அல்லேலூயா. நோவா பேழையில 2 பறவைகளை தேவன் நோவா வெளியில அனுப்புகிறார். ஒன்று காகத்தை அனுப்புகிறார். காகம் போய் எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்து திரும்ப எங்க வரல, பேழைக்குள்ள வரல. புறாவை அனுப்புகிறார். புறா வெளியில போய் சுற்றி திரிந்து தனக்கு இளைப்பாற இடமில்லை என்று சொல்லி திரும்ப எங்க வந்தது, பேழைக்குள் வந்தது. ஏன் புறா திரும்ப பேழைக்குள் வந்தது? காக்கா கண்டதையும் தின்னும். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு செத்த எலி கிடக்குது. காக்கா கொத்தி 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 அதை சாப்பிடுது. ஆனா பக்கத்துல ஒரு புறா இருந்தது. அதை பார்த்தோன்னே அப்படியே போய் மேல உட்காந்துட்டு அங்க கிடைஞ்ச மேல ஒரு அரிசி போட்டிருக்காங்க, அதை மாத்திரம் சாப்பிட்டு அதை பார்த்து என்ன செஞ்சு போயிருச்சு. புறா ரொம்ப செலக்டிவ். விசுவாசி எப்படி இருக்கணும்? செலக்டிவா இருக்கணும். உலகத்தோடு கண்ட மாமிசத்தையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிட. மாமிசம் என்று சொல்லும் போது கறி சாப்பிடறத பத்தி நான் பேசல. கண்ட மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது, கண்ட பாவத்தையும் செய்யக்கூடாது. அது விசுவாசிக்கு அழகு அல்ல. விசுவாசிக்கு உலகத்தில் என்ன கிடையாது, இளைப்பாறுதல். கோட்டர் அடிக்கிறதுனால விசுவாசிக்கு இளைப்பாறுவாது. வாயில பாக்கு போடுறதுனால இளைப்பாறுதல் வராது. நீ தம் அடிக்கிறதுனால இளைப்பாறுதல் வராது. 3 மணி நேரம் உட்கார்ந்து சீரியல் பார்த்தீங்கன்னா உனக்கு இளைப்பாறுதல் வராது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்துல வளரும் பொழுது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் சொல்றேன்னா, சபையில இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் காக்கா மாதிரி. நோவா பேழையை விட்டா போதும், திறந்து விட்டா போதும், ஓடுறேன். எனக்கு என்ன தேவை? மாம்சம் தேவை. புறா அப்படி கிடையாது. அது உள்ளே போய் சுத்திட்டு பாக்குது, ஐயோ இங்க எனக்கு இளைப்பாற இடமில்லை, நான் திரும்ப எங்க போறேன்? பேழைக்குள் வருகிறேன் என்று பேழைக்குள் வருகிறது புறா. அல்லேலூயா. புறாவை போல இருங்க, கபடற்றவளா இருங்க. சூதுவாது உள்ள விசுவாசியா இருக்காத. என்னவாது? சூதுவாது. அப்புறம் வாதம் வந்துதான் நடப்பேன். சூதுவாது இருக்கிற விசுவாசிக்கு என்ன வரும்? வாதம் வரும். சூதுவாது இருக்க கூடாது. விசுவாசி எப்படி இருக்கணும்? புறாவை போல கபடற்றவரா. பைபிள் அப்படிதான் சொல்லுது. எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களா இருங்கள், நன்மை செய்கிறவர்களா இருங்கள், அடுத்தவருக்கு உதவி செய்கிறவர்களா இருங்கள். முடியலன்னா உபத்திரவமாவது செய்யாம இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நோவா பேழையில இருந்து அந்த புறாவை அப்படியே விடுறார். புறா வெளியே போய் பாக்குது, இனி இந்த இடம் பூமி எனக்கு ஏற்ற இடம் இல்ல, நான் எங்க போறேன்? பாஸ்டர் கிட்டே போறேன். நோவா பாஸ்டர் கிட்டே நானே திரும்ப போறேன். அவர் தான் எனக்கு கரெக்டா சோறு போடுறாரு. வெளியில எனக்கு என்ன இல்ல? சோறு இல்ல. அல்லேலூயா. இளைப்பாறுதல் எங்கே இருக்கிறது என்றால் பேழையில் இருக்கிறது. எங்க இருக்கிறது? பேழை. பேழை என்பது இன்னைக்கு இருக்கிற திருச்சபை. எது? திருச்சபை. திருச்சபைக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குது? இளைப்பாறுதல் கிடைக்கிறது. உலகத்தில் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. நண்பர்களோடு சுத்தலாம், இளைப்பாறுதல் கிடைக்காது. உலகத்தோடு இருக்கலாம், இளைப்பாறுதல் கிடைக்காது. நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த உலகத்துல பல பாரங்களை சுமந்தவங்களை பார்த்தா இயேசு சொல்றார், எங்க வாங்க, என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க, என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33 35 வரைக்கும். என்னாகமம் 10 33 35 வரைக்கும். சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 10 33 35 வரைக்கும். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் பாளையத்தில் இருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். சீனாய் மலையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு 3 நாள் பிரயாணமா போகும் பொழுது அவர்களுக்கு முன்னாடி என்ன போகுதுன்னா, உடன்படிக்கை பெட்டி போகிறது. என்ன போகிறது? உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய வேலை என்ன அப்படின்னா, ஜனங்கள் இளைப்பாறுவதற்கு ஏற்ற இடத்தை காட்டும். அல்லேலூயா. என்ன காட்டும்? ஜனங்கள் இளைப்பாறுவதற்கு ஏற்ற இடத்தை எது காட்டும் என்றால் உடன்படிக்கை பெட்டி காட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் வனாந்திரம் என்பது பல விஷ ஜந்துக்கள் நிறைந்த இடம். பாம்பு இருக்கும், பள்ளி இருக்கும், பூரான் இருக்கும், தேள் இருக்கும், எல்லாம் இருக்கும். மிருகங்கள் இருக்கும், கொடிய மிருகங்கள் இருக்கும், கொடிய கிளைமேட் இருக்கும், திடீர்னு மாறும், திடீர்னு நல்லாகும். ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, அவர்கள் இளைப்பாறுவதற்கு ஏற்ற இடத்தை காட்டும். என்ன இடம்? ஏற்ற இடம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. வாசிங்க 33வது வசனம். விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் தேடி காட்டும்படிக்கு.
உடன்படிக்கை பெட்டி என்ன செய்து அவர்களுக்கு ஏற்றதை தேடி காட்டுகிறது. அவங்க ஆத்மாக்களை இளைப்பாறுதலை கொடுக்கும்படியா தேடி காட்டுகிறது. யாருடைய வேலை? உடன்படிக்கை பெட்டியினுடைய வேலை. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? உடைந்த கற்பலகைகள், மன்னா, அப்புறம் ஆரோனுடைய துளிர்த்த கோல். இது மூன்றுமே எதுல இருந்தது? உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல என்ன போட்டிருப்பாங்கன்னா, தங்க தகடுகளால் அது மூடப்பட்டிருக்கும். என்ன எதனால? தங்க தகடுகளால் மூடப்பட்டிருக்கும். எத்தனை பேர் கவனிக்கிட்டு? எதனால மூடப்பட்டிருக்கும்? தங்க தகடுகளால் மூடப்பட்டு மேலே 2 கேருபீன்கள் இருக்கும். என்ன இருக்கும்? கேருபீன்கள். அந்த கேருபீன்கள் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதன் நடுவுல கர்த்தர் யாரோடு பேசுவார்? இஸ்ரவேல் ஜனங்களோடு. ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை உள்ளே போகும் பொழுது அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் பேசுவார். அதுக்கு பேர் என்னன்னா கிருபாசனம். அதுக்கு பேர் என்ன? கிருபாசனம், மர்சி சீட். அதுக்கு பேர் என்ன? மர்சி சீட், கிருபாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிருபாசனத்திலிருந்து யார் பேசுவா? கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால், கர்த்தராகிய இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. இயேசு வார்த்தையா இருக்கிறார். இயேசு வானத்திலிருந்து வந்த மன்னாவாக இருக்கிறார். இயேசு நமக்காக பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இது 3 எதுக்குள்ள இருக்குது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 அடையாளமும் யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது அவர் பரிசுத்தர். இயேசு யாரு? பரிசுத்தர், பாவமில்லாதவர். தங்கம் எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இயேசு நமக்காக இன்னைக்கு யார் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மெர்சி சீட், அவர் தான் பேசணும். அல்லேலூயா. இயேசு ஏன் பைபிள் சொல்லுதுன்னா, அவங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை யார் தர முடியும்னா இயேசு மட்டுமே தர முடியும். அல்லேலூயா. வசனம். இயேசு இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகணும், ஜனங்கள்லாம் பின்னாடி போகணும். இந்த உடன்படிக்கை பெட்டி போகலனா ஜனங்க எந்திரிக்க கூடாது. எப்பெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர் தூக்குன உடனே அங்க கூடி இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் டென்ட் எல்லாம் கழட்டிடணும். என்ன கழட்டணும்? டென்ட் எல்லாம் கழட்டி பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். பேக் பண்ண ஆரம்பிச்சோன்னே உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யும்? முதல்ல முன்னாடி போகும், பின்னாடி யார் போவா? எல்லா கோத்திரமும் பின்னாடி போகும். இப்ப உடன்படிக்கை பெட்டி எங்கே போய் தங்குகிறதோ அங்கே இவர்களும் தங்குவார்கள். அங்க என்ன தெரியுமா இருக்கும்? அக்கினி ஸ்தம்பம் இருக்கும், மேக ஸ்தம்பம் இருக்கும். அந்த இடத்துல இரவுல நிலவு அவர்களை குளிரால வாதிக்காது. பகல்ல சூரியன் வெப்பத்தால் அவங்க என்ன மாட்டாங்க, சுடப்பட மாட்டார்கள். ஆண்டவர் அவங்களை பகல்ல ஏசி போட்டாரு, ராத்திரியில ஹீட்டர் போட்டாரு. அல்லேலூயா. ராத்திரியில மேகம் எப்படியா மாறிடும்? அக்கினி ஸ்தம்பமா மாறி ஹீட்டரா மாறிடும். ஏன்னா வனாந்திரத்துல பகல்ல என்ன உண்டாகும்? குளிர். ராத்திரியில என்ன உண்டாகும்? பயங்கர குளிர். ஊட்டி மாதிரி மாறிடும். பகல்ல எப்படி தெரியுமா? ராஜஸ்தான் மாதிரி மாறிடும். 40 டிகிரி வெயில் அடிக்கும். ஜனங்க நடக்க முடியாது, இலை சோர்ந்து போவார்கள். பாருங்க ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல எப்படி இருக்கிறாரு? கரிசனையா இருக்கிறார். நீ உடன்படிக்கை பெட்டியை ஃபாலோ பண்ணினா உனக்கு மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் உன்னை விட்டு விலகவே விலகாது. இயேசு சொன்னார் இல்லையா, நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்கிற அவருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். இளைப்பாறுதல் எப்ப தெரியுமா வருகிறது? உடன்படிக்கை பெட்டியை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது வருது. ஹல்லேலூயா. ஓய்வு உங்களுக்கு எப்ப தெரியுமா வருது? இயேசுவோடு நீங்க நடக்கும்போது உங்களுக்கு ஓய்வு வருகிறது. எப்ப ஓய்வு வருது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எங்க போக வேண்டும், எங்க போக கூடாது என்று நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக முடிவு பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க விரும்புறீங்க? ஆமென். சீக்கிரமா வாசிப்போம். சங்கீதம் 95:11. சீக்கிரமா வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். வாசிங்க, வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ஓகே. என்னுடைய அதுக்கு முன்னாடி பாருங்க 6வது வசனம், 8வது வசனத்திலிருந்து. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் முட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்களும் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆண்டவர் ஒரு இடத்துல இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னாரு. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்யறதில்ல, பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. சிலர் சபையில இருக்கிறோம், ஆனா நமக்கு என்ன இல்ல, இளைப்பாறுதல் இல்லை.
நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்ல? ரெஸ்ட் இல்ல, ஓய்வு இல்ல, ஆமென், அமைதி இல்ல, ஆமென். தேவன் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் நமக்குள்ள இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் என்னை கோபம் ஊட்டினார்கள். ஜனங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு விரோதமாக கோபம் ஊட்டினார்கள். ஹல்லேலூயா. சில குடும்பங்கள்ல தொடர்ந்து பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்தது ரெடியா இருக்குது வாசல்ல. முடிஞ்சிச்சா அடுத்தது நான் இப்ப உள்ள வரேன். வியாதி முடிஞ்சா தரித்திரம் வருது, தரித்திரம் முடிஞ்சா பிசாசு வருது, பிசாசு முடிஞ்சா வேற பக்கத்து வீட்டுக்காரன் வரான், பக்கத்து வீட்டுக்காரன் முடிஞ்சானா ஊருக்காரன் வரான். ஊரே எனக்கு பிரச்சனை. காரணம் என்ன? இளைப்பாறுதலே இல்ல. ரீசன் என்ன தெரியுமா? ஏன்? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அவங்க யாரை ஃபாலோ பண்றதுல? உடன்படிக்கை பெட்டியை ஃபாலோ பண்றதுல அவர்கள் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்கிறார்கள். எதை செய்கிறார்கள்? அதனால ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுக்கல? இளைப்பாறுதலை கொடுக்கல. இளைப்பாறுதல் இஸ்ரவேலுக்கு எது தெரியுமா இளைப்பாறுதலா இருந்தது? கானானுக்குள் பிரவேசிப்பது இளைப்பாறுதல். உங்களுக்கு என்ன பிரவேசி? எங்க பிரவேசிப்பது? கானானுக்குள் பிரவேசிப்பது. அல்லேலூயா. பாருங்க, சபையா, தேவனுடைய பிள்ளைகளா, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்க நடப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்க நடப்பீர்களானால், இயேசுவாகிய அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க ஃபாலோ பண்ணி போவீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது உங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியமா நீங்க வைப்பீங்கன்னா, இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நீங்க சாகிற வரைக்கும் இல்லது இயேசு வர வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இளைப்பாறுதல் மாறவே மாறாது. You will have peace with God. You will have peace with men. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும், இளைப்பாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இயேசு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து எப்படி ஓய்ந்திருந்தாரோ அதே போல அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஓய்வை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஓய்வை வைத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்தார். சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, நான் இனி பிதாவினுடைய சமூகத்தில் போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. நீங்க மரிக்கும் பொழுது, இந்த பூமியில வாழும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கு. நீங்க ஒருவேளை மரிக்கும் பொழுது அது எப்படி இருக்குமா? அருமையான மரணமாக இருக்கும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த மனுஷனா இவ்வளவு நல்லவரா இருந்தாரு, கர்த்தரோடு நடந்தாரு, தேவ மனுஷனா இருந்தாரு, அநேகருக்கு உதவி செய்தார், சபைக்கு ஆசீர்வாதமா இருந்தார், எங்களுக்காக இந்த மனுஷன் ஜெபித்தார் என்று சொல்லி உங்களை குறித்து பெரிய சாட்சி இந்த பூமியில உண்டாயிருக்கும். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் என்ன தெரியுமா சொல்லப்படும்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி என்று சொல்லி தேவன் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருவார். ஹல்லேலூயா. மரணம் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். மரணம் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆனா அநேகருக்கு மரணம் இளைப்பாறுதலா இல்ல. காரணம் என்ன? இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தில் வாழ்ந்து பாவ காரியங்களை செய்து உலகத்தை பின்பற்றி உடன்படிக்கை பெட்டியை பின்பற்றி வராமல் இயேசுவை பின்பற்றி வராமல் உலகத்தோடு வாழ்ந்து பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து வாழ்க்கை இஷ்டத்துக்கு வாழ்ந்து மரித்து போவார்கள். வசனம் சொல்லுகிறது, அவளுடைய முடிவு நரகம். நரகத்தில் என்ன இல்ல? இளைப்பாறுதல் இல்ல. நரகத்தில் என்ன தெரியுமா உண்டு? பல்கடிப்பு உண்டு. அங்க பல்கடிப்பு ஓயாது. யாரு பல்ல கடிப்பா? யாருங்க பல்ல கடிப்பா? ஜன்னி வந்தன பாத்திருக்கியா? என்ன செய்வாங்க? பல்ல கடிப்பா. பிசாசு பிடிச்சவன பாத்திருக்கியா? பல்ல கடிப்பா. gnashing of teeth அப்படினுவாங்க. ஒரு மனுஷன் வேதனையை தாங்க முடியாம போது பல்ல கடித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தலைவலி வரும். எனக்கு திருமணமான புதிதில் தலைவலி வந்தா என்னால தாங்கவே முடியாது. என் பல்ல அப்படியே கடிப்பேன். ரெண்டு கையையும் வச்சு பல்ல அப்படியே கடிச்சு செவுத்துல போய் முட்டுவேன். என்ன செய்வேன்? செவுத்துல போய் முட்டுவேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். யாராவது ஏதாவது பேசினா அவங்கள அடிச்சு கோபத்துல ஏதாவது பண்ணிடுவேன். கண்ணாடியெல்லாம் உடைச்சிருவேன். என்னால தாங்க முடியாத வழி. பல வருடங்கள் பல மருத்துவர்களை பார்த்தோம், பல டாக்டர்களை பார்த்தோம், போவே இல்லை. டாக்டர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல டாக்டர் சொல்லிட்டார், உன்னுடைய மூளையில இருக்கிற நரம்புகள்லாம் சுருங்கி விட்டது. ஆனவன் மனைவி போய் பார்த்தேன், மூளையில இருக்கிற நரம்பெல்லாம் சுருங்கிருச்சு, ரத்த ஓட்டம் கம்மி, அதனாலதான் உனக்கு என்ன இந்த தலைவலி வருது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன் நரம்புகள் நான் இருக்கிற சைஸோட ரொம்ப சின்னதா இருக்கு. நீ ரொம்ப அப்நார்மலா இந்த பிரெயின் வேலை செய்யுது. நீ உடனே என்ன எடுக்கணும்? சிடி எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுக்கணும், அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், ஒரு வாரத்துக்கு எனக்கு மாத்திரை மட்டும் எழுதி கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து எல்லாம் எடுக்கிறேன். நான் வீட்டுக்கு வந்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீங்க தான் என்னை உருவாக்குனீங்க, நீங்க தான் என்னை சிருஷ்டித்தீங்க. ஒருவேளை நான் வாழ்ந்த வாழ்க்கையில நிறைய தவறுகள் நான் என்ன பண்ணியிருப்பேன், பிசாசுக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன், இடம் கொடுத்திருப்பேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்து நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு 5 மாத்திரை தான் சாப்பிட்டேன். எவ்வளவு மாத்திரை? ஒரு 5 மாத்திரை தான். இன்னும் அந்த KMCH மாத்திரை எங்க வீட்லயே கிடைக்குது. போன வாரம் முந்தின வாரம் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போ பார்த்து, அது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த டாக்டர், அந்த மாத்திரை இன்னும் அப்படியே இருக்குது. கேட்டாங்க, தூக்கி போடணுமா? இல்ல, அது அப்படியே வெய் சாட்சி அப்படின்ட்டு. என் வீட்டில் இன்னும் அப்படியே கிடையாது. வாங்கின மாத்திரை கூட முடியல. 4 மாத்திரை 5 மாத்திரை சாப்பிட்டேன். என் தலைவலி என்னை விட்டு போனது. கர்த்தர் சுகம் கொடுத்தார். இன்னைக்கு நான் சிடியும் எடுக்கல, எம்ஆர்ஐ எடுக்கல, ஒண்ணுமே எடுக்கல. நீங்க நம்ப மாட்டீங்க, இங்க இருக்கிற எல்லாரிலும் அதிகமா இளைப்பாறுதல் இருக்கிற ஒரே மனுஷன் நான் அடிச்சு சொல்ல முடியும்.
நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? இளைப்பாறுதலா இருக்கிறேன். ஆமென். இந்த இளைப்பாறுதலை யார் கொடுத்தார்? கர்த்தர் கொடுத்தார். இந்த சமாதானத்தை யார் கொடுத்தார்? கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே இளைப்பாறுதலை இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஒரு பாருங்க, நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். நீங்க வாலிபத்தில் என்னெல்லாம் செய்றீங்களோ வயசாகும் போது அதெல்லாம் ஒன்னா வராது, 100ஆ வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு தட்டும். ஒவ்வொன்றுக்கா நீங்க பதில் சொல்றதுக்குள்ள உங்க வாழ்க்கை சோர்ந்து போய் முடிந்து விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ரிமெம்பர் யுவர் காட், யுவர் கிரியேட்டர் when you are young. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா நான் வாலிப மனுஷனாவே இல்லை. தேவையில்லாதெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் பின்னாடி வந்தது. ஆனா கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு I went into fasting and prayer. ஆண்டவர் சமத்துல போய் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிப்போம், முடிச்சிருவோம். எரேமியா 6:16. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, பிரதர் அப்படி ஒரு புக் பைபிள்ல இருக்கா பிரதர்? இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 6:16 வாசிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எரேமியா 6:16. எத்தனாவது பக்கம் சொல்லுங்க தம்பிங்க, எடுத்துக்கிட்டோம். 881வது பக்கம், 6வது அதிகாரம் 16வது வசனம். திரும்ப வாசிக்கிறேன். நல்ல வசனம், ரொம்ப அருமையான வசனம். திரும்ப ஒரு டைம் நல்லா கவனிங்க, நான் வாசிக்கிறேன். வழிகளிலே நின்று, ஆண்டவர் என்ன சொல்றாரு? வழியில நில்லு. எங்க நில்லு? இந்த உலகத்துல பல வழி இருக்கு. இந்த உலகத்துல பல வழிகள் இருக்கிறது. கழுத முச்சந்தில நின்னுச்சு, எங்க போகணும்னு தெரியல. எங்க போகணும்னு தெரியல, அமைதியா நில்லு. அங்கேயும் இங்க என்ன செய்யாத, ஓடாது. அவர் சொன்னாருங்க, இவரு சொன்னாருங்க, எங்க மாமா சொன்னாருங்க, எங்க மச்சான் சொன்னாருங்க. மாமா மச்சான் எல்லாம் சொல்லுவான். பிரச்சனை வந்தோன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான், துண்டக்கான துணியக்கான படிக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு நீயா நானான்ற ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு மனைவி, அங்க ஒரு பெண், என்னடா பாஸ்டர் டிவி பாக்குறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. பாஸ்டர் டிவி பாக்குறாருன்னா அதுல அர்த்தம் இருக்கும். நீங்க டிவி பாத்தீங்கன்னா அர்த்தமே இருக்காது. அர்த்தம் இல்லாததை பாப்பீங்க, நான் அர்த்தமானதை பாக்குறேன். எதுக்கு இப்ப சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் அது வசனத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால சொல்றேன். நமக்கு ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கே மிளகா அரைச்சிருவாங்க இவங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு பெண் சொல்றாங்க, விவாகரத்து ஆனவர்கள், அப்புறம் விவாகரத்து வேண்டான்னு சொல்றாங்க, விவாகரத்து பெற்றுக்கொண்டவங்க. அதுல ஒரு பெண் சொன்னாங்க, எனக்கும் என் கணவருக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, ஒரு சின்ன பிரச்சனை தான். அதை நாங்க பேசி 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 என்ன ஆயிடுச்சு, கடைசியில பெருசா வளர்ந்துருச்சு. அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப எங்க அண்ணன் தம்பி எல்லாம் என்ன சொன்னா, இவனை விட்டுட்டு வாமா, இவன் கிடக்குறான், உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து என்ன செய்யற, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், விட்டுட்டு வா. நம்மகிட்ட சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, என்ன இல்ல, நீ வா, உனக்கு ஒரு வீட்டை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், நீ கஷ்டப்பட்டு நீ உழைச்சு சாப்பிட வேண்டாம், நாங்கெல்லாம் இருக்கிறோம், உன்னை பாத்துக்கிறோம் அப்படின்னா. இந்த பெண்ணும் எல்லாம் கொடுத்த தைரியத்துல புருஷனை வேணான்னு விட்டுருச்சு. புருஷன்ட்ட என்ன பிரச்சனைனா, புருஷனுக்கு 6 மாசம் வேலை இல்லை, அவ்வளவுதான். என்ன இல்ல, வேலை இல்லை. பாத்தீங்களா, 6 மாசம் என்ன இல்ல, வேலை இல்லை. வேலை இல்லைன்னா புருஷனுக்கு மேல என்ன வந்துருச்சு, பொண்டாட்டிக்கு கசப்பு வந்துருச்சு, வீட்டின் தேவை சந்திக்கப்படல, பொண்டாட்டி வேலை செஞ்சு இப்ப யாரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, புருஷனை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ இது பெரிய பிரச்சனையாகி விவாகரத்தா முடிஞ்சு போச்சு. முடிந்து போன உடனே வீட்டுல போய் செட்டில் ஆயாச்சு, விவாகரத்து ஆயிடுச்சு. இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த பெண் சொல்றா, அவங்க எல்லாம் என்ன வீட்டு விட்டு போக சொல்ல, நானே வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு நான் 12 மணி நேரம் வேலை செய்யறேன். எத்தனை மணி நேரம்? ஆனா எனக்கு என்ன இல்ல, சமாதானமே இல்லைங்க. இதே உழைப்பை என் கணவரோடு செஞ்சிருந்தா இன்னைக்கு என் கணவர் நானும் சேர்ந்து வாழ்ந்திருப்போம், என் பிள்ளைகளோடு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, வழிகளில் நின்று, பைபிள் என்ன சொல்லுது, வழியில நில்லு. ஆமென். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோபத்துல என்ன செய்யாத, முடிவு எடுக்காத, சந்தோஷத்துல வார்த்தைய பிராமிஸ் பண்ணிடாது அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா, கோபத்துல இருக்கிற எந்த முடிவும் சரியான முடிவா இருக்காது. சந்தோஷத்துல நம்ம ஒருத்தருக்கு சொல்லிடுவோம், நான் உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன், நம்மளால செய்ய முடியாது. எப்போதுமே நின்னு யோசித்து நிதானமா ஒரு முடிவெடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிதானமா ஒரு முடிவெடுங்க. அவசரப்பட்டு என்ன செய்யாதீங்க, முடிவெடுக்காதீங்க. அவசரப்பட்டு ஓடிடாதீங்க. கழுதிய மாதிரி வேலைக்காரன் எஜமான் சோறு போடுறா எங்க கட்டி வைப்பான், முச்சந்தில இருப்பான். பொறுமையாயிரு, உனக்காக இயேசு வரப்போறார். கழுதைக்காகவே 2 பேரும் அனுப்ப போறாரு. காத்திருக்கிறவனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும்.
அல்லேலூயா. ஆமென். வழிகளில் நின்று, வசனம் என்ன சொல்லுது? வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழிகள் எங்கே என்று பார்த்து, நல்லது எதுன்னு கேளு, பூர்வ பாதைகள் எதுன்னு பாரு, நல்ல வழி எதுன்னு பாரு, பார்த்துட்டு அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எத்தனை பேர் இன்னைக்கு எடுத்த தப்பான முடிவுகளால இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறோம்? பேசின வார்த்தைகளால இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறோம்? செஞ்ச காரியத்தினால நான் இன்னைக்கும் சில நேரத்தில் ரிக்ரெட் பண்ணுவேன். ஐயோ, அன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை என்ன செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிருக்க, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமே, கொஞ்சம் நிதானமா யோசித்து பொறுமையா இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நல்ல ஒரு வழியில என்ன செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், தப்பு இல்லை. ஆனா சில நேரத்துல யோசிப்பேன், இன்னும் நல்லா இருந்திருப்போமோ, இன்னும் மேன்மையா இருந்திருப்போமோ, இன்னும் ஆசீர்வாதமா இருந்திருப்போமோ, இன்னும் நன்மையானவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கலாமே. அல்லேலூயா. ஒரு முடிவு எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படுறதை விட முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிக்கிறது உத்தமம். அல்லேலூயா.